இந்த நாளிலையும் சில குறிப்புக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்திய தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். நம்ம இருக்கிற இந்த இந்தியா தேசத்தை தேவ கற்பை ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்பணும். தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், நம்ம தேசத்தில் இருக்க மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமானால், முரட்டாட்டமான மனிதர்கள் மனம் திரும்ப வேண்டுமானால், பாவ பிடியில் சிக்கி கிடக்கிற மக்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டுமானால், பரிசுத்தமாக்கப்பட வேண்டுமானால், கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரிக்க வேண்டுமானால், கர்த்தருடைய பிள்ளைகளாக யாராக இருந்தாலும் எல்லாருமே ஜெபிக்கணும். அதனால் கண்கள் மூடி எல்லாருமே ஜெபிப்போம். ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு நம்ம ஆண்டர் கொடுத்துருக்கிறத எல்லா மக்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று தான் ஆண்டர் சித்தமாக இருக்குன்னு சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். எல்லாருமே கர்த்தருக்குள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் தான் வேதத்தில் பார்க்குறோம். அப்போ நம்ம ஜெபிக்க தான் ஆண்டர் இந்த காரியத்தில் செய்வார். அதனால் தேவ பிள்ளைகளாகி நீங்கள் உங்கள் வாயிலேருந்து நினச்சி எப்பவும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஜெபம் பண்ண தான் அவங்க நினச்சி வரும். அந்த மக்கள் விடுதலை பண்ணப்படுவாங்க. ஜெபிக்க தான் கட்டுகள் அறுக்கப்படும். பவுல் சீலாவும் ஜெபித்தாங்க. சிறைச்சாலையில் இருக்கிறவங்க அவங்களுடைய கட்டுகள் அறுக்கப்பட்டு அவங்க ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை நோக்கி பார்த்தாங்க. அதனால் தேவ பிள்ளைகளை நீங்கள் ஜெபிங்க. ஒவ்வொரு பிள்ளையும் ஜெபிங்க. உங்கள் நேரம் பாரத்தோடு ஜெபிங்க. இந்த தேசம் ரட்சிக்கப்படணும்ப்பா, தேசம் பரிசுத்தமாக்கப்படணும்னு கண்களை முடிச்சு ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்கள் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா, இந்திய தேசத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏசப்பா, இந்தியா தேசத்துக்காக எங்கள் ஜெபிக்க ஒரு பெரிய கிருபை தந்திருக்கிறீர், வாக்கியத்தை தந்திருக்கிறீர். நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே நியாயத்தீர்ப்பு நாளில் நிற்கும் போது கர்த்தாவே எனக்காக நீ என்ன செய்தாயின்னு கேட்கும்போது நீ தகப்பனே ஜெபிக்கிற பிள்ளைகளை பார்த்து சொல்லுவீர், என் அன்பு பிள்ளைகளே, என் அன்பு மகளே, என் அன்பு மகனேன்னு சொல்லி வரவேற்பீரப்பா. எனக்காக பாரத்தோடு ஜெபித்தீங்க. எல்லா மக்களுக்காக ஜெபித்தீங்களே. உங்களுடைய ஜெபத்தில் இவங்களெல்லாம் நான் விடுதலை பண்ணினேன், ரட்சித்தேன்னு சொல்லுவீங்கப்பா. அந்த பாக்கியம் ஸ்லாக்கியமே எங்களுக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வேணும் தகப்பனே. ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு வேணும் தகப்பனே. கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளும் வாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா மக்களும் ரட்சிக்கப்படட்டும் ஏசப்பா. இந்திய தேசத்துக்கு மக்கள் ரட்சிக்கப்படட்டும் ஏசப்பா. இந்திய தேசத்துக்கு எல்லா மக்களும் ரட்சிக்கப்படட்டும் ஏசப்பா. ரட்சிங்க ஏசப்பா. இந்திய தேசத்துக்கு எல்லா மக்களையும் கத்த ரட்சித்து தாங்க ஏசப்பா. ரட்சித்து தாங்கப்பா. ரட்சிங்க ஏசப்பா. இந்திய தேசத்துக்கு எல்லா மக்களையும் கத்த ரட்சித்து உங்கள் பிள்ளைகளாக மாற்றுங்கப்பா. கர்த்தர் கிரியை செய்யுங்கப்பா. பரிசுத்தப்படுத்துங்கப்பா. பரிசுத்தத்தை பிள்ளைகள் விரும்பட்டையா. பரிசுத்தத்தை விரும்பட்டையா. கர்த்தருக்கு பிரியமானதை நான் செய்யணும்னு சொல்லி பரிசுத்தத்தை விரும்பட்டையா. நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாக இருங்கன்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்துங்கப்பா. அசுத்தம் உள்ளவன் இன்னும் அசுத்தமாகட்டும். அநீதி செய்யட்டும். பாவம் செய்கிறவன் பாவம் செய்யட்டும். பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் சொன்னீங்களாப்பா. பிள்ளைகள் பரிசுத்தமாக்கப்படணும் தகப்பனே. பரிசுத்தமாக்கப்படணுயா. நாங்கள் இன்னும் பரிசுத்தமாக்கப்படணுயா. கர்த்தருடைய ஆவியானுடைய ஆளுகை கிளப்பு கொடுக்குற இசப்பா. எல்லா பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ரட்சித்து தாங்கப்பா. நீங்கள் ரட்சித்து தாங்க இசப்பா. நீங்கள் ரட்சித்து தாங்க இசப்பா. நீங்கள் ரட்சித்து தாங்கப்பா. எல்லா பிள்ளைகளுமே பரிசுத்தமாக்கப்படட்டியா. எல்லா பிள்ளைகளுமே ரட்சிக்கப்படட்டி ஏசப்பா. நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறீங்க. கர்த்தர் பெரிய கருணை செய்யுங்கப்பா. ரட்சித்து தாங்க ஏசப்பா. நீங்கள் ரட்சித்து தாங்க ஏசப்பா. எல்லா மக்களையும் ரட்சித்து தாங்கப்பா. இந்திய தேசத்துக்கு எல்லா மக்களுமே ரட்சிக்கப்படட்டும்பா. கர்த்தர் நீங்கள் அப்படி செய்ய போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. இந்திய தேசத்துக்கு எல்லா மக்களும் ரட்சிக்கப்படட்டும் ஏசப்பா. கர்த்தர் அப்படி செய்ய போகிற பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறப்பா. கல்வார் ரத்தத்தினால் கழுவப்படட்டியா. பரிசுத்தமாக்கப்படட்டியா. எத்தனை பேர் குடித்து வெறித்து கிடக்காங்க ஏசப்பா. தகப்பனே ஸ்தோத்திரப்பா. சோத்திரி அந்த பிள்ளைங்களெல்லாம் நீ ரட்சித்து தர முடியும் ராஜா. உங்களால் முடியும் ராஜா. நீர் கர்த்தாவே உம்முடைய கரத்தை அவங்க மேலே வச்சா போதும் ஏசப்பா. நீர் அவங்கள பார்த்தா போதும் ஏசப்பா. அவங்கள அந்த பிசாசு தகப்பனை அவங்கள தூக்கி போட்டுட்டு ஓடிடுவான் ஏசப்பா. அவங்க ரட்சிக்கப்பட்டுருவாங்க ஏசப்பா. நீங்கள் இறங்கி ரட்சித்து ஆண்டவர் என்னென்ன பாவத்தில் மக்கள் விழுந்து கிடக்கிறாங்களோ எல்லா பாவத்தில் இருந்து பிள்ளைகளுக்கு விடுதலை பண்ணி எல்லாரையும் ரட்சித்து உங்கள் பிள்ளைகளாய் மாற்றுங்கப்பா. உங்களுடைய கரங்கிரியை செய்யட்டும்பா. பாவத்திலேருந்து விடுதலை ஆகட்டையா. பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழட்டையா. சாத்தாண்டிய பிடியிலேருந்து மக்கள் விடுதலையாக்கப்படட்டையா. சாத்தாண்டி பிடியிலேருந்து பிள்ளைகளை விடுதலை பண்ணுங்கப்பா. சாத்தாண்டி குறியில் அழிக்கப்படட்டையா. சாசி குறியில் அழிக்கப்படட்டையா. அந்த கரக்கரையில் அழிக்கப்படட்டு இயேசு கிறிஸ்து நாமம் ஜெபிக்கிறேன். அப்படியே தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டையா. என் தேசம் பரிசுத்தமாக்கப்படட்டியா. தேச மக்கள் ஆசீர்வதிக்கப்படட்டியா. கர்த்தர் செய்ய போகிற கிருபைக்காக நன்றி சபா. ஸ்தோத்திரப்பா. இந்த தேசத்தில் ஆண்டரை சமாதானம் வரட்டியா. சந்தோஷம் வரட்டியா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மத்தியில் சமாதானம் சந்தோஷம் விட்டு கொடுக்குற மனப்பான்மைகள் வர ஜெபிக்கிறையா. கர்த்தருடைய கரம் பொறுப்பெடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். கர்த்தாவே எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. குடும்பமாக நீங்கள் ரட்சித்து தாங்க
ஏசப்பா. குடும்பமாக ஒவ்வொரு குடும்பத்தையும் ரட்சித்து தாங்கப்பா. கர்த்தர் நீங்கள் வெளிப்படுங்க ஏசப்பா, வெளிப்படுங்க ஏசப்பா. உங்கள் வல்லமை இறங்கட்டியா, ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள குடும்பத்துக்குள்ள உங்கள் வல்லமை இறங்கட்டியா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தருடைய ஆவியான ஒரு கிரியை செய்யுங்கப்பா. ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். எல்லா குடும்பத்தின் எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா, எல்லா ஜனங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. உடையக்காரன் பொறுப்படுக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன். எல்லா குடும்பத்தையும் பிள்ளைகள் நீ ரட்சித்து உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் மாற்ற வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா பிள்ளைகளையும் பரிசுத்தமாக்கப்படட்டியா. சிறியோர் பெரியோர் முதியோர் வாலிபர்கள்லாம் பரிசுத்தமாக்கப்படட்டியா. இங்கே தேசமே பரிசுத்தமுள்ள தேசமாய் மாற ஜெபிக்கிறேன்யா. கர்த்தர் அப்படி செய்யுங்கப்பா. அப்படி செய்ய போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. உங்களை பரிசுத்தப்படுத்துகிறதுக்கு நான் என்னையே தானே பரிசுத்தப்படுத்துனேன்னு சொல்லி யோவனில் பார்க்குறோம். கர்த்தாவே ஆண்டவரே சோதரப்பா. நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்துமாண்டவரே, பரிசுத்தப்படுத்துமாண்டவரே. பரிசுத்தப்படுத்தி கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. பரிசுத்த பிதாவே நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறியா. கர்த்தருடைய கரம் பொறுப்படுக்கட்டியா. உங்கள் வல்லமை வெளிப்படட்டேசப்பா. ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டேசப்பா. ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும்பா. இந்திய தேசத்தில் கர்த்தாவே ஒரு பெரிய மாற்றம் வரட்டும்பா. ரட்சிப்பின் தேவனை, ரட்சிப்பின் வாசல் திறக்கப்படட்டேசப்பா. சோதனையா ஊழியம் செய்கிற தகப்பனை எந்தெந்த வாசல்லாம் அடைப்பட்டு கிடக்குதோ அந்த வாசலாம் திறந்து தர வேண்டுமா ஜெபிக்கிறையா. ஆண்டவர் என்னென்ன வாசல் திறந்து கிடக்குதோ எல்லா வாசலையும் கர்த்தர் திறந்து தாங்க ஏசப்பா. நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா. நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா. எல்லா பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே, ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆண்டவரே வாசல் ஊழியம் செய்கிற பிள்ளைகளை கர்த்தாவே நீ தகப்பனே சோத்திரம் எடுத்து பயன்படுத்துங்கப்பா. சோத்திரப்பா. ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்படி கருத்தில் எடுத்து பயன்படுத்துங்க ஏசப்பா. சோத்திரம் ஆண்டவரே சோத்திரம் தகப்பனே. ஊழியத்தை உற்சாகமாக செய்ய கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஊழியத்தை தகப்பனே சோதனை உற்சாகமாக செய்ய கிருபை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஊழியத்தில் தகப்பனே சோதனை உண்மை உத்தமத்தோடு கர்த்தருக்கு முன்பாக பயத்தோடு நடுக்கத்தோடு பரிசுத்தத்தோடு ஊழியம் செய்ய தேவ ஆவியான கிரியை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆத்ம பாரத்தோடு ஊழியத்தை செய்யட்டும்பா. கர்த்தாவை கடமைக்காக யாரும் ஊழியம் செய்யாதபடி தேவனே ஆத்ம பாரத்தோடு ஊழியம் செய்ய கிருபை செய்யுங்கப்பா. அப்படியே கர்த்தர் செய்ய போகிற பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. தாழ்த்துக்கிறேன், வெறுமையாக்குறையா. ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுபுற எல்லா எதிர்ஷத்தை அழிக்கப்படட்டியா. ஏசு வந்து அக்னியாண்டி எரிக்கப்பட்டு சாம்பலாய் போதான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுபுற சத்ருகிரியில் அழிக்கப்படட்டும். சாத்தாண்டிய கோட்டைகளை ஒட்டஞ்சி நொறுங்கி உள்ளட்டும். இயேசுவே நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியை அசைபாட வேண்டுமா ஜெபிக்கிறையா. கர்த்தாவே நான் உனக்கு முன்னே போய் கோணலானை சுமைப்படுத்தி சொன்னீரப்பா. ஊழியம் செய்கிற பிள்ளைகள் கடந்து செல்லும் போது கர்த்தர் முன்பாய் காணப்படுற எல்லா கோணலான காரியங்களையும் செம்மைப்படுத்தி பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஊழியம் செய்யறதுக்கு திறந்த வாசலை கொடுங்க ஏசப்பா. திறந்த வாசலை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக ஜெபிக்கிறேன். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான்னு சொன்னீங்களப்பா. நேர்கிரியை செய்வீராக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் பொறுப்படுத்திக்கொள்ளுங்க. ஊழியம் செய்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. உங்கள் நான் மாத்திரம் மேம்பட்டுப்பா. கர்த்தர் செய்ய போகிற கிருபைக்காக நன்றிப்பா. ஆசீர்வதிங்க. தாழ்த்துக்கிறையா. கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற எல்லா பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. இயேசுவை நான் ஜெபிக்கிறையா. திருச்சபைக்காக ஜெபிக்கிறையா. திருச்சபையை ஆசீர்வதியும் ஆண்டவரே. திருச்சபைகளை ஆசீர்வதிங்கப்பா. திருச்சபையில் காணப்படுற எல்லா பிரச்சனையும் மறையட்டும் சாமி. திருச்சபையில் காணப்படுற எல்லா பிரச்சனைகளையும் இயேசுநாமத்தை மறைந்து போவதாக ஜெபிக்கிறேன்ப்பா. திருச்சபையெல்லாம் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறையா. திருச்சபையை ஆசீர்வதிங்கப்பா. திருச்சபையை ஆசீர்வதியும் ஆண்டவரே. திருச்சபையில் ஒரு ஐக்கியத்தை கொடுங்க ஏசப்பா. எல்லாத்தையும் நீர் ஆசீர்வதிங்க. திருச்சபை மக்களெல்லாம் பரிசுத்தப்படுத்தி உண்மை அறிகிற அறிவுனால் நிரப்பப்பட வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் எல்லா பிள்ளைகளும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆவியில் அனல்மூட்டி எழுப்பும் ஆண்டவரே. ஒருவர் கூட கெட்டுப்புறம் சித்தம் இல்லைப்பா. ஏன்னா தானங்கிற நிர்விசாரமான வாழ்க்கை வாழாதபடி கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா. கர்த்தருக்கு என்ன சித்தம் என்னென்று அறிந்து செயல்பட நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீர் கிருபை கொடுக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். தாழ்த்துக்கிறேன், வெறுமையாக்குறேன். திருச்சபையை ஆசீர்வதிங்கப்பா. திருச்சபையில் தேவ சமாதானம் சந்தோஷம் இறங்கட்டும்யா. கர்த்தர் செய்ய போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறப்பா. தாழ்த்துக்கிறேன், வெறுமையாக்குறையா. கர்த்தர் முன்னின்று வாய்ப்படுங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமே. திருச்சபை ஆசீர்வதிக்கிறக்க நன்றிப்பா. எல்லா குருவானவரையும் ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்கப்பா. குருவானர் குடும்பங்களை உங்களுடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க ஏசப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே உங்களுடைய வல்லமையை பெற்று வல்லமையோடு ஊழியம் செய்து தகப்பனே. சோத்திரையா சோத்திரையா சோத்திரையா. எல்லா குருவானவரையும் எடுத்து நீர் பயன்படுத்துங்க தகப்பனே. சோத்ரம் 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 சோத்ரா. கர்த்தருடைய ஆவியானுடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுக்குறையா. குருவானவர்களை ஆசீர்வதிங்க. அவங்க அனைத்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். சபை ஊழியர் ஆசீர்வதிங்கப்பா. சபை ஊழியர் ஆசீர்வதிங்க தகப்பனே. சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். உங்களை குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. பெற்றோர்களை ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க தகப்பனே. உங்க நாம் மயம்பட்டேசப்பா. தவறே சபை ஊழியர்களை ஆசீர்வதிங்க.
கோயில் குட்டியர்கள்லாம் ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கர்த்தர் முன்னிட்டு பயன்படுங்கப்பா. குறைகள்லாம் நிறைவாகட்டையா, அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும். கர்த்தருடைய நான் மாத்திரம் பிள்ளைகள் மகிமைப்படட்டும். அப்படியே கர்த்தர் செய்ய போகிற பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இசப்பா எங்களை தாழ்த்துக்கிறேன், எங்களை வெறுமையாக்குறேன்ப்பா. திருச்சபை ஆசீர்வதிக்கிறேக்கா, நன்றிப்பா. திருமண்டலத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே, திருமண்டலத்தை ஆசீர்வதிங்கப்பா. திருமண்டலத்தையும் சண்டைகள் சச்சரவு இல்லாதபடி தகப்பனே, போட்டி போறாமல் இருக்காதபடி கர்த்தாவே, ஆண்டவர் கர்த்தருடைய ஆவியானவரால் ஆண்டவரே உம்மால் நிரப்பப்பட்ட பிள்ளைகள் தகப்பனே, ஆண்டவர் தெய்வ சித்தத்தை அறிந்து தகப்பனே, ஸ்தோத்திர தகப்பனே, இது உடைய ஊழியம், கர்த்தருக்கு ஊழியம்னு சொல்லி பயந்து உமக்கு முன்பாக நிற்க கிருபை செய்யுங்க. ஏசாப்பா ஸ்தோத்திரையா, கர்த்தரை பரிசுத்த அலங்காரனுடைய கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அவருக்கு முன்பாக பயத்தோடு காணப்படுங்கள், நடுக்கத்தோடு காணப்படுங்க சொன்னீர். ஏசாப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்கு பயப்படுற பயமும் நடுக்கமும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு இருக்க ஜெபிக்கிறேன். கர்த்தர் செய்ய போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துறீங்க. தாழ்த்துக்கிறேன், வெறுமையாக்குறேன். கர்த்தருடைய நாம மகிமைப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, திருமண்டலத்தை ஆசீர்வதிங்கப்பா, திருமண்டலத்தை ஆசீர்வதிங்கப்பா, திருமண்டலத்தை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படி செய்யுங்க. தேவ கருத்தில் போடுகிற எங்களுடைய குறைகள் குற்றங்கள் எது இருந்தாலும் மன்னிச்சிருங்கப்பா. பாவங்கள் மீறுதல் இருந்தால் மன்னிச்சிருங்கப்பா. பரிசுத்த தேவனை உங்கள் நாம் மாத்திரம் எங்கள் தேசத்தில் ஆண்டரை மகிமைப்படணுயா. அப்படியே கர்த்தர் செய்ய போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துக்கிறோம், எங்களை வெறுமையாக்குறோம். எங்கிட்ட ஒன்றுமே இல்லைப்பா. கர்த்தர் நாம் மாத்திரம் பயன்படுத்தியா. எங்கள் தேசத்தில் எல்லா செல்வக்கொடி பறக்கட்டையா, செல்வக்கொடியை துவக்கட்டுமையா. கர்த்தாவே உடைய பலத்தக்கரம் ஆசீர்வதிக்கட்டும். நீர் யார் என்பதை ஜனங்களை அறிந்து கொள்ளட்டும்பா. நீர் யார் என்பதை ஜனங்களை அறிந்து கொள்ளட்டும். அந்த அறிகிற அறிவுனால் எல்லா பிள்ளைகளும் நிரப்புங்க இசாப்பா. உங்கள் வல்லமை இறங்கட்டுமையா. எல்லா குடும்பத்துக்குள்ளேயும் உங்களுடைய வல்லமை இறங்கட்டுமையா. பிரஜாதிகளுக்கு நான் தேவனென்று சொன்னீரேன். பிரஜாதி மக்களும் அறிகிற அறிவினால் நிரப்பப்படட்டும் அப்பா. கர்த்தர் இப்படி செய்ய போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். தாழ்த்துக்கிறேன், வெறுமையாக்குறேன். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். கர்த்தர் ஜெபத்தெல்லாம் கேட்டார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பாரத்தோடு எல்லாருமே ஜெபிப்போம். எல்லா பிள்ளைகளும் ஜெபிக்கும் போது தேவ வல்லமை வெளிப்படும். கர்த்தர் கிரியை செய்வார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமீன்.